மார்கழி 8ஆம் நாள். பாசுரம் 8. கீழ்வானம் மெல்ல மெல்ல சிவந்துகிட்டே வருது. எருமை மாடுகளும் இந்த பனிகாலத்துல கூட மேய்ச்சலுக்காக அதோட பசியை ஆத்திக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போயிருக்கு. நம்ம கூட வர மற்ற தோழிகளும் கிருஷ்ணனின் அருள் கிடைக்க அவங்களும் கிளம்பி போறாங்க. நான் தான் அவங்கள தடுத்து நிறுத்திருக்கேன். ஏன்னா நீயும் வரணும், உனக்கும் அந்த கிருஷ்ணரோட அருள் கிடைக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாம நீ கலகலப்பான ஆளு அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ வந்தா. கம்சன் எப்படி கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக மல்லரை அனுப்பும்போது கிருஷ்ணர் அவர்கள் எல்லாம் வென்றாங்களோ, அது மாதிரி இந்த உலகத்தை காக்கிற இந்த கிருஷ்ணரோட அருளை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பி போகணும் இல்லையா? நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியேம்மா, எழுந்து வாமா அப்படின்னு ஆண்டாள் தோழியை பார்த்து கூப்பிடுறாங்க. பாடல். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தன காண்பிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். போது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை